பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் டிவிக்கு நான் உங்களோட அன்பன் முல்லைதன சேகரன். வாரம் 6வது வாரத்தோட மக்கள் சூப்பரா பேசுறாங்க. நம்ம சின்ன கேள்வி கேட்டா கூட அதுக்கு பலவிதமான பதில்கள், புதுமையான பதில்களா சொல்லி நம்மளே மிரள வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூப்பரான பதில்கள் எல்லாம் வருது. ஓகே, இந்த வாரம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பீச். சும்மா பீச் வாரத்துல ஜெகஜோதியா இருக்கு. இந்த பக்கம் மக்கள் கூட்டம், அந்த பக்கம் வெயில் சுருன்னு ஏறுது. ஓகே, வாங்க நிகழ்ச்சிக்கு போலாமா? இந்த வாரம் எப்படி நம்ம கேட்க போறோம், அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க பார்க்கலாம். இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். இப்ப பவுடர் தமிழ்ல எப்படி சொல்லலாம், இதான் கேள்வி. நான் யூஸ் பண்றதே இல்லை, எனக்கு எப்படிங்க தெரியும்? இந்த லிப்ஸ்டிக்கை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? பெயிண்ட் சொல்லலாம். உங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். ஆமா, உங்க பேர் என்ன ஊர்னு? என் பேர் தட்சிணாமூர்த்தி. நான் சேலத்துல இருந்து வந்திருக்கேன். என்ன பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில. சென்னையில் ஒர்க் பண்ணீங்களா? ஓகே, ரைட். அண்ணே, உங்க பேர் என்ன? என்ன கண்ணன். சேலத்துல நானும் வந்திருக்கேன். நானும் இங்க சென்னையில ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படியே இங்க சென்னையில ஒர்க் பண்றீங்க? ஆமா. அவர் உங்க ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு. லைட்டா பல்கா இருக்க மாதிரி இருக்கு. அதனாலதான் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன், யாரும் நம்மள தாக்கிட கூடாதுல்ல. அதனால சரி, ரைட்டு. இப்போ உங்களோட ஒரு ஸ்மால் கொஸ்டின். சொல்லுங்க. இந்த பவுடர் போற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? சார், ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இருக்குல்ல. இப்போ பவுடர் வந்து தமிழ்ல எப்படி சொல்லலாம்? தூளு. தூளரா? தூளு. தூளா? தூளா? ஏமா பவுடர்னா தூளு. தூளு அது இந்த இவரு நடிச்ச படமா? விக்ரம் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? தூள் விக்ரம். தூள், அவர் தூள் விக்ரம் தானே? இப்ப தூள் பவுடர்னா தூள். நீங்க சொல்லுங்க. நமக்கு அந்த பழக்கல பாஸ், பவுடர் போட பழக்கம் இல்ல பாஸ். சரிப்பா, மேற்கொண்டு கேட்க வேண்டியதை கேளப்பா. சரி, பவுடர் போட பழக்கம் இல்லையா? பழக்கல பாஸ். அப்ப பழக்கம் இருந்தா சொல்லிருப்பீங்களா? பழக்கம் தான் அருமையா சொல்லிருப்போம். தெரிஞ்சிட்டு தான் நம்ம எதையுமே செய்வோம். பவுடருக்கு தமிழ்ல தெரியாது. நான் போடுறதே அதனால தெரியாது. எவ்வளவு மேட்ச் பண்றாரு பாரு அவரும். உண்மை தானே பாஸ் அவரும். அப்புறம் என்ன, அப்படியே ஒத்துட்டு போங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன ஊர், என்ன பண்றீங்க? என் பேர் குணா. சென்னையில இருக்கேன். 12th முடிச்சிருக்கேன். சூப்பர். என்ன குரூப்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். என் பேர் ஜிதேந்தர். நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். இப்பதான் 4 12 இருந்துச்சு. அப்படியா? எக்ஸாம்லாம் நல்லா எழுதுறீங்களா? ஏதோ பண்ணிருக்கோம். ஏதாவது பிட் அடிச்சீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல. எங்க செம்ம ஸ்ட்ரிக்ட். போடா கொய்யால, காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். ஆமா. உங்க பேர் என்ன? பேர் மணிகண்டன். மணிகண்டன். கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம். சூப்பர் சூப்பர். என்ன பண்ணுங்க? வேலை செய்யணும். ஓகே, ரைட். இப்போ வந்து உங்களாண்ட ஒரு ஸ்மால் கொஸ்டின். அதாவது முகத்துக்கு போடுற ஒரு விஷயம் என்ன போடுவீங்க? முகத்துக்கு என்னென்ன போடுவீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். முகத்துக்கு எதுவுமே போடக்கூடாது. எதுவுமே போடக்கூடாது. ஆனா நிறைய பேர் போடுவாங்களா? என்ன போடுவாங்க? சோப்பு போடுவாங்க. சோப்பு போடுவாங்க. அப்புறம் குளிச்சுட்டு சோப் போட்டதுக்கு அப்புறம் ஏன்டா இப்படி எக்கச்சக்கமா போறீங்க? தண்ணி போடுவாங்க. சோப் போடுவாங்க, தண்ணி போடுவாங்க, டவல் போடுவாங்க. வேற பவுடர் போடுவாங்க. பவுடர் போடுவாங்க. அது வந்தாரு பாரு நம்ம சிங்கக்குட்டி. கூவல் திலகண்டா இவன். இப்ப பவுடரை தமிழ்ல எப்படி சொல்லலாம், இதான் கேள்வி. பவுடரா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? தும்மு. தும்மா? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். பவுடரை தமிழ்ல தும்மா? தோல்னா தோல். தும்மு. தூள் தூள். தூளா? தும்மு நீங்க? இல்ல தும்முன்னு சொல்லலாம். அப்படியா? சொல்றேன். தெலுங்குல தும்மா? இல்ல இல்ல தெலுங்குல. டேய், ஏய்யா, என்னடா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? கண்ண காமிச்ச மாதிரி இருக்கு. இல்ல, அவன் தெலுங்குனா. சரி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பவுடர். பவுடர் தூள்னு தான் சொல்லுவோம். தூள்னு தான் சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. பவுடர் தான் சொல்லுவோம். தூள்னு தான் சொல்லணும். சரி, உங்க 3 பேரும் அவர் தும்மு தம்மு தம்முன்னு சொல்லாமா? தம்மு இல்ல, தும்மு மட்டும்தான். தும்மு தூளு. சரி, தூள் இல்ல, தூள் இல்ல. ஓகே, ரைட். அப்படியே வச்சுடுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன ஊர், என்ன பண்றீங்க? என் பேர் வினோத்குமார். ஊர் ஜோலார்பேட். ஜோலார்பேட்டா? என்ன பண்றீங்க? ரயில்வேல இருக்கேன். ரயில்வேல என்ன இருக்கீங்க? பாயிண்ட்ஸ்மேன். என்ன சார்? பாயிண்ட்ஸ்மேன். பாயிண்ட்ஸ்மேன். அச்சோ, ஏன்டா என் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? லைட்டா பல்காவே இருக்கீங்க. சரி, ரைட். ஓகே. உங்க பேர் என்ன மேடம்? சுரேகா. சுரேகா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். என்ன படிச்சிருக்கீங்க? ஐடி. நீங்க என்ன ஊரு? ஜோலார்பேட். ஜோலார்பேட். சூப்பர். தம்பி, உன் பேர் என்னம்மா? விவேக். விவேகா?
என்ன பண்ற? பிகாம் படிக்கிறேன். எங்க? SRM யூனிவர்சிட்டி. சரி. தம்பி விக்ரம் +2 பாலபவன்ல படிக்கிறேன். மூங்கொட்டினா தான் சொல்லுவோம் போல இருக்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? ரைட், ஓகேப்பா. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி சார். அதாவது வந்து இந்த முகத்துக்கு என்ன போடுவாங்க குளிச்சுட்டு சோப் போட்டு துடைச்சதுக்கு அப்புறம்? நான் போறதே இல்லைங்க, எனக்கு தெரியாது. சரி, அவர் போறதே இல்லப்பா. சரி, ஓகே. அக்கா உங்களுக்கு எதாவது தெரியுமா? நான் க்ரீம் யூஸ் பண்ணுவேன், பவுடர் யூஸ் பண்ணீங்க, சூப்பர். இப்போ பவுடரை தமிழ்ல எப்படிக்கா சொல்லலாம்? இதான் கேள்வி. பவுடருக்கு தமிழ்ல என்ன? இவன் மூஞ்சியே சரியில்லை, ஒரு மகமூடி வாங்கி மாட்டு. இவன் தீப்பூடு. சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஐடிஐ படிச்சிருக்கீங்க, வந்துடும் மைண்ட்ல வரும். சொல்லுவாங்க. தெரியல. நீங்க சொல்லுங்க, பவுடரை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? நான் யூஸ் பண்றதே இல்லை, எனக்கு எப்படிங்க தெரியும்? மூடுறா வாய, விளக்கண்ண கருப்பா. இல்ல, யூஸ் பண்ணலாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல, ஜெனரல் நாலேஜ் இல்ல அது. முக அலங்கார பொருட்கள்னு வச்சுக்கலாம். முக அலங்கார பொருட்கள். இவர் மனதுல என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வரதுதான் ஐயாவுடைய வேலை. நீங்க சொல்லுங்க தம்பி, காலேஜ் படிக்கிறீங்க. பவுடர்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தெரியலீங்களே. அப்படி சொல்லுவாங்களா? அவனுக்கு அந்த பழக்கம் கிடையாது. அவனுக்கு அந்த பழக்கம் இல்ல. பொடி பொடி, மூக்கு பொடியா? முகப்பொடி. முகப்பொடியா? பரவாயில்ல, மூக்கு பொடி நினைச்சுக்கோங்க. பவுடர்னா தமிழ்ல வந்து முகப்பொடி. ஓகேவா? அக்கா தெரியலனாங்க, இவர் யோசிச்சாரு, அவங்க லாஸ்டா முகப்பொடிக்கு வந்துட்டாரு. அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இந்த பேர் என்ன ஊர்னு? நாங்க வந்து காசிமேடு சார், பேர் மணிகண்டன். இவ்வளவு நேரம் நல்லா பேசுன மாதிரி இருந்தது. இப்படியே தான் பேசுவீங்களா இல்ல? இப்படியே தான் சார் பேசுவேன். பேச்சு அப்படியே நிப்பாட்டிக்க. என் நண்பன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. இல்ல சார், எப்பவுமே இப்படிதான் நானு. ஒரு ஆம்லெட் ஒன்னு போட்டு. இல்ல, எப்பவுமே இப்படி பேசினா ப்ராப்ளம் இல்ல. அவரை பார்த்து. சார், உங்க பேர் என்ன? என் பேர் மாணிக்கம், நான் சாத்தூர். சாத்தூரா? சாத்து போல இருக்கு. சாத்தூர். என்ன பண்றீங்க? நான் சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றேன். சூப்பர்ண்ணே. நீங்க என்ன? கத்தி குத்து கண்ணன். உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. கத்தி குத்து கண்ணனா? ஆமா, கந்தன். என்ன பண்றீங்க? சும்மா தாங்கிறேன். கத்தி குத்து கந்தன் சும்மா இருக்கலாமா? மட்டை பண்ணிட்டு என்ன சொல்லி சுத்தின பெயரால சும்மா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. மிமிக்ரிலாம் பண்ணீங்களா நீங்க? இல்ல, மினிகிரிலாம் நிறைய பண்ணுவேன். யார் வயசுல நல்லா பண்ணுவீங்க? யார் வயசுனாலும் பண்ணுவேன். என் வயசு? யார் வயசு? என் வயசு. உங்களுக்கு ஒரு டிரைவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பண்ணுவேன். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சீங்க. சரி, ரஜினி வயசு? ரஜினி வயசு வந்து ட்ரைனிங். சரி விடுங்க, ஆக மொத்தம் ஒரு ஏமாத்துறாரு. ரைட், விடுங்க. நல்ல வருங்காலத்துல பெரிய அளவு வாங்க மிமிக்ரி ஆர்டிஸ்டா. காம்பளன் குச்சா வளரும் முல்லை, இதுக்கு மேல எங்க பெரிய ஆளா வருது? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். சரி விடுங்க, பவுடர் மூஞ்சில போட்டு போம்ல. ஆமா, அதான் தெரியல உங்களுக்கு காமெடி பண்ண மாதிரியே? காமெடி மாதிரியே தெரியல. காமெடிலாம் இல்ல இது. அவ்வளவு பெரிய காமெடி, சின்ன காமெடி தான். சரி, ஓகே. இப்போ என்ன நம்ம வழிக்கு கத்தி குத்து கந்தன். பவுடர்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? பவுடர். எனக்கு அனகொண்டா பாம்பு அட்டைப்பூச்சி மாதிரி, இது நல்ல பாம்பு மண்புழு மாதிரி ஜூசூப்பி. பவுடர் என்ன சொல்லலாம்? மாவுன்னு சொல்லலாம், பொடின்னு சொல்லலாம். பொடி. என்ன பொடி? வாசனை பொடி. வாசனை பொடி. அப்படி சொல்லுங்க, வாசனை பொடி. நீங்க சொல்லுங்க, பவுடர்னா என்ன? நான் என்ன சார், டிஎஸ் பொடி சொல்றேன், அவ்வளவுதான். டிஎஸ் பொடி இல்ல பொடி, ரெண்டுத்துல ஒண்ணுதான். நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல, விட்டுருங்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? நாங்க வந்து அதிகமா யூஸ் பண்ண பொடி மட்டும்தான். நீங்க சொல்லுங்க. முகப்பொடின்னு சொல்லலாம். முகப்பொடி. வாசனை பொடினீங்களா? அவர் முகப்பொடின்றாரு. முகத்துல போட்டா முகப்பொடி, அக்கத்துல போட்டா அக்கு பொடின்னு சொல்லலாம். அடனா இதுனா அக்க போறா இருக்கு. ஓகே, ரைட். முகத்துல போட்டா முகப்பொடி தானே சொல்லலாம். அதான் முகப்பொடி தான் சொல்லிருக்காரு. ஓகே, ரைட். எது வேணுமோ அதை வச்சுக்கிடுங்க. வணக்கம் மேடம், உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ கோமா வந்துக்கிறீங்களா? அப்படி சொல்லுங்க. இது வந்து ப்ரோக்ராம்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் பெப்பர் ஸ்டீவ். உங்க பேர் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். முருகேஸ்வரி பேரு. முருகேஸ்வரி. துணி கடை வச்சிருக்கோம். எங்க? அம்பத்தூர்ல. சொந்தமா துணி கடை வச்சிருக்கீங்களா? சொந்தமா தாங்க. செல்வி, இப்போதான் 12th முடிச்சிருக்கேன். நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. இன்னைக்கு தான் முடிச்சிருக்கீங்களா? நேத்தி முடிச்சேன், இன்னைக்கு பர்த்டே. அத சொல்ல வந்து ஏதோ தடுத்து இன்னைக்கு பிறந்த நாளா? ஓகே, அக்காவுக்கு ஒரு முறை எல்லாம் கை தட்டுங்கப்பா. எல்லாம் நல்லா இருக்குமா? ஆண்டவன் வாழ்த்துட்டோம். பேர் என்ன? செல்வியா? சரி, +2 நல்லா இருக்குங்களா? ஏதோ பிட் அடிச்சிங்களா? சான்ஸ் இல்ல. சான்ஸ் என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க போகுது. உங்க பேரு? போனா. என்ன பண்றீங்க? 12th முடிச்சிருக்கேன். நீங்களும் 12தா? அக்கா தங்கச்சியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, என்ன குரூப் நீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. தம்பி? அஜித் குமார்.
இத வெளியே நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா. ஓகே, சாதாரண அஜித் குமார். அஜித் என்ன படிக்கிற? நான் 9th முடிச்சு 10th போறேன். ஓகேடா தம்பி, சூப்பரா. இப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு? இல்ல இப்போ இந்த நகத்துல ஏதோ வச்சிருக்காங்க, என்னக்கா அது? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? எங்க நகத்துல செல்லு வச்சுக்கிறாங்க, டேய் கையில வச்சுக்கிறாங்கடா. நெயில் பாலிஷா, அத தமிழ்ல எப்படி சொல்லலாம்? உனக்கு ஏதோ ஒரு 900 தடவை சொல்லியாச்சு, இந்த குசும்பலாம் நம்ம கிட்ட வேண்டாம். நெயில் பாலிஷ தமிழ்ல எப்படி சொல்லலாம்? நகை தீட்டுதல். ஏமா இப்படி திட்டுற? நகை தீட்டுதலா? என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது? ஏதாவது ப்ரோகிராமா? கரெக்டா சொல்லுமா? நகை பாருங்க, அக்கா வராங்க பாருங்க. என்ன சொல்லுங்க? நகை பெயிண்டா? நகை பெயிண்ட். தமிழ்ல வந்து நெயில் பாலிஷ் நகை பெயிண்ட்னு சொல்லலாமா? சரி, நீங்க சொல்லுங்க. தெரியலையா? தம்பி அஜித் நல்லா யோசிச்சு சொல்ற. அவங்க சொன்னதுதான், அவ்வளவுதான், விட்டுருங்க, அதே வச்சுக்கங்க. இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். இந்த பேர் என்ன பண்றீங்க, என்ன ஊரு? என் பேர் சந்தோஷ். நான் 12th கிளாஸ் முடிச்சிருக்கேன். என்ன குரூப்? காமர்ஸ் வித் பிசினஸ். ஓகே தம்பி, உன் பேர் என்னப்பா? ஆதி. என்ன பண்ற? 12th முடிச்சேன். அப்படியா? என்ன ஒரே கிளாஸா? இல்ல, நான் வேற குரூப். அவன் வேற குரூப். கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்படியா? சூப்பர் தம்பி. மணி என் பேரு. காமர்ஸ் குரூப் தான் படிச்சிருக்கேன். எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க? நல்லா முடிச்சிட்டீங்களா? எப்படி என்ன பர்சன்டேஜ் வரும்? ஒரு 80% வரும். அப்படியா? சூப்பர். ஓகே. இப்போ இவ்வளோ 80% வர அளவுக்கு ஜெனரல் நாலேஜ்லாம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கு. பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க, போறியா? மக்கப். ஓகே, இந்த நகத்துல ஒன்று தடவாங்களா, அது என்ன பேர்? இதான் நம்ம கொஸ்டின். நகத்துல ஒன்று தடவாங்களா? நெயில் பாலிஷ் தான். சொன்னா பார்த்தியா? கரெக்ட். இப்போ நெயில் பாலிஷ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இதான் நம்ம கேள்வி. நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்து சாத்தினாலும் சாத்தி போடுவான் அம்மா. நெயில் பாலிஷ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? நகப்பளிச்சு. உன்ன கேட்டா அங்க கேக்குறேன். எக்ஸாம்ல எப்படி தெரியலையே, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா தம்பி சொல்லுப்பா, நெயில் பாலிஷ் என்ன? இருடா, ரொம்ப வெக்கப்படுறா. டேய், ஒரு நாளைக்கு நீ உதவாங்க விட மாட்டடா. டேய், அவனுக்கு கேளுங்க. தெரியாது, விட்டுருப்பா. ஏன் அந்த பையனை டார்ச்சர் பண்றேன்றான்ல? ஓகே சொல்லுப்பா, நீங்க ஏதோ சொன்னீங்க, சொல்லு. நெயில் பாலிஷ்னா நகப்பளிச்சு. நகை பளிச்சியா? ஏன்னா புளிச்சுன்னு சொல்ற மாதிரி சொல்றேன். நகை புளிச்சு, நகை பளிச்சியா? அதான் தமிழ்லையா? நெயில் பாலிஷ் தமிழ்ல நகை புளிச்சு. நகை புளிச்சு பளிச்சு. நகை ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? நகை பளிச்சு, அவ்வளவுதான், விட்டுருங்க. ஏன் அவ்வளவு சிரிக்கிறீங்க? நான் பேச மாட்டேனா? ஓகே, இது வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோக்ராம் பெப்பர்ஸ் டிவி. உங்க பேர் என்ன ஊர் சொல்லுங்க? என் பேர் ஸ்ரீமதி. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. சங்கீதமங்கலம், விழுப்புரம் மாவட்டம். சங்கீதமங்கலமா? ஓகே. என் பேர் சுனா ஓட்டேரி. ஊட்டியா? ஓட்டேரி, சென்னை ஓட்டேரி. சென்னை ஓட்டேரி. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா. நாங்களும் அங்கதான். திவ்யா பேரு. திவ்யா பேரு. அக்கா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தி. நான் ஓட்டேரியில இருக்கேன். ஓகே. அஞ்சு, சென்னை. அஞ்சு, சென்னை. பாப்பா பேர் என்ன? தர்ஷினி. பேர் சொல்லு. தர்ஷினி, ஹாய் சொல்லு. ஓகே விட்டு. ஹாய் சொல்ல. ஓகே, அவள ஹாய் சொல்ல சொன்னா பாய் சொல்ற போல இருக்கு. நீங்க வந்துதான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்கு. ஓகே ரைட். உங்ககிட்ட என்ன கேட்க போறேன் நீங்களே? பெரிய விஷயம்லாம் கேட்க போறது இல்ல. லிப்ஸ்டிக் எல்லாரும் போடுவீங்களே, இந்த லிப்ஸ்டிக்கை தமிழ்ல எப்படி சொல்லலாம், அதை சொல்லுங்கக்கா. வர்ணம். வர்ணம் எப்படி? இந்த பக்கம் கொஞ்சம் வர்ணம், அந்த வர்ணமா? சிரிப்பு என்ன இருக்கு? சிரிப்பு சாயம். ஓ, சாயம். இந்த சொக்கால சாயம் போதும், அந்த சாயமா? சரி ரைட், நீங்க சொல்லுங்க. இப்படி வாங்க, வெளிய வாங்க. அவங்க பின்னாடி நம்ம மறந்து நிக்கிறீங்க. லிப்ஸ்டிக் தான் சொல்லுவோம் தமிழ்ல. வர்ணம். வர்ணம் தான். வர்ணம் தான் சொல்லுவோம். வர்ணம் தான் சொல்லுவீங்க நீங்க? வர்ணம் தான். அவ்வளவுதான், வர்ணம் தான். சாரியா? சாயம். உதட்டு சாயம். யார் சொன்னா அதுக்குள்ள? என்னக்கா? நானே தான் சொன்னேன். அக்காவுக்கு ஒரு முறை கை தட்டுங்க. ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. அவங்க பயங்கரமா ஆடிக்கிட்டு கரெக்டா சொல்லிட்டாங்களா லாஸ்ட்ல? அது எப்படி இவங்க சொல்லிட்டு அவங்க மேல சொல்லி எப்படிடா? நீங்க என்ன சொன்னீங்க? முதல்ல சாயன் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போதே கத்துனேன். என்னன்னு? அப்புறம் ஏன் நீங்க வரும்போது வரணும்னு சொன்னீங்க? ஆமா, இது சொல்றீங்க. அவட எல்லாம் வர்ணம் சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க ஏன் தப்பா சொன்னீங்க அப்போ? அக்கா தான் சொன்னாங்களா? உதட்டுல சாயங்கிறது தப்பு. உதட்டு சாயம். வேணா வீணா பொம்பளை போகலாத, அப்புறம் அவஸ்தைப்படுவேன். ஓகே ரைட், பலமா கை தட்டுங்க. அவ்வளவுதான். ரொம்ப கோவப்படுறாங்களே. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்க வந்து பெப்பர் டிவில இருந்து வந்திருக்கோம்.
இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் வீக். உங்க பேர் என்ன பண்றீங்க? சௌமியா, பிசிக்ஸ் படிக்கிறேன், விழுப்புரம் மாவட்டம். ஓ செஞ்சி. ஓ செஞ்சி. சோகுப்பம். சோகுப்பம். பின்கோடுங்க? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. 83. ஐயோ ஐயோ சரி நீங்க சொல்லுங்க. என் பேர் சூர்யா, விழுப்புரம் மாவட்டம், செகண்ட் பேசிக் கெமிஸ்ட்ரி, பிரசிடென்சி காலேஜ். அப்புறம் நகாத்தூர் எங்க ஊர் பேர். நிறைய இருக்குப்பா இவங்க சொல்றதுக்குலாம். ஓகே அக்கா உங்க பேர் சொல்லுங்க. சரண்யா, செகண்ட் பிஎஸ்சி மேக்ஸ், திருவண்ணாமலை மாவட்டம், பிரசிடென்சி காலேஜ். ஓகே ரைட். இப்போ இந்த நகத்தால ஒன்று தடவாங்களா, அது என்ன பேருக்கா? நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ். வெரி குட். அப்போ நெயில் பாலிஷை தமிழ்ல எப்படி சொல்லாங்க? யோசிச்சு சொல்லுங்கக்கா. இதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க நெயில் பாலிஷ். அங்க கேக்குறேன், சூர்யா கிட்ட கேக்குறேன். ஃபர்ஸ்ட் சங்கீதா உங்க பேர் என்ன பேரு? சௌமியா. சௌமியா. சௌமியா சொல்லுங்க, நெயில் பாலிஷை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? நெயில் பாலிஷ்க்கு தமிழ் யோசிச்சது போதும்டா, விஷயத்தை சொல்லு. நகவர்ணமா? நகவர்ணம். நகவர்ணம் தங்க. இது பேர் என்னது? நகம் தானே? ஆமா நகம். இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். நகம் வரணும். அவ்வளவுதான் பாது, அவ்வளவுதான் நகை வரணும். ஓகே நீங்க சொல்லுங்க. தெரியல, தமிழ்ல நெயில் பாலிஷ் தான் நான் சொல்லுவேன். தமிழ்ல சொல்லு. தமிழ்ல நெயில் பாலிஷ் தான் சொல்லுங்க நீங்க. ஆமா. எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஹிந்தி எனக்கு தெரியாது. தெரியாது. ஓகே நெயில் பாலிஷ தமிழ்ல நெயில் பாலிஷ்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மட்டும் நகை வரணும் நகை வரணும் நகை வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் விட்டுருங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன பண்றீங்க சொல்லிருங்க. என் பேர் சுகுணேஸ்வரி, மலேசியால படிச்சிட்டு இருக்கோம். மலேசியாவிலயா? ஓ நீங்க? என் பேர் மலர்மணி, நான் மலேசியால தமிழ் பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கேன். ஓ சூப்பர், தமிழ் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர். நீங்க? என் பேர் தனோ, நான் வந்து டெய்லரா இருக்கேன். டெய்லரா இருக்கீங்க? எங்க? சிரம்பல்ல. என் பேர் மகேஸ்வரி, வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஓகே ரைட். இப்போ உங்க பாப்பா பேர் சொல்லிருங்க. காவியா. காவியா என்ன படிக்கிறா? 1வது படிக்கிறா. 4வது நிப்பீங்க டக்குன்னு. என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. ஓகே இப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி. இந்த முகத்துக்கு பவுடர் போறோம்ல, பவுடரை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? நான் புரியாத பேசினேன். பவுடர் தமிழ்ல வந்து எங்க பாட்டி புட்டா மாவுன்னு சொல்லுவாங்க. உங்க பாட்டி புட்ட மாவுன்னு சொல்லுவாங்களா? நாங்களாம் பவுடர் தான் சொல்லுவோம், தல்கம்னு சொல்லுவோம். தல்கம். இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. ஆங்கிலத்துல தான் சொல்றோம். தல்கம் ஆமா. ஓகே தமிழ்ல புட்ட மாவு உங்க பாட்டி சொல்ற மாதிரி. பாட்டி சொல்றது. அவங்க பாட்டி சொல்ற மாதிரி இருந்தா புட்ட மாவு. நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச புட்ட மாவு தான். உங்களுக்கு தெரிஞ்ச புட்ட மாவு தானா? ஓகே உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச பவுடர் தான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு தெரிஞ்ச பவுடரே தான். நீங்க சொல்லுங்க. பவுடர் வந்து பூதரங்க மாவு. பூதரங்க மாவு கரெக்டா சொன்னாங்க. அக்காவுக்கு ஒரு முறை கை தட்டுங்க. ஓகே அவ கூட கை தட்டுறாப்பா. வெரி குட். பூதரங்க மாவு தான் சரியான பதில். வாங்க அடுத்தவங்களை பார்ப்போம். ஓகே உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன பண்றீங்க, என்ன ஊர்? பரமக்குடி சார், ராமநாடு மாவட்டம். நானும் பரமக்குடி, ராமநாடு மாவட்டம். பேர் கபில் மாலன். பாண்டி. சீனிவாசன், சென்னை. சென்னை. என்ன பண்றீங்க? ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். ஹோட்டலில் ஒர்க். ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க. ஹோட்டலில் நல்லா சாப்பிடணும், ஹைட் வர வேண்டியது. ஓ சாப்பிட்டா இப்படி வளருவாங்க, நீங்க இப்படி வளர்றீங்க அப்படியா? ஓகே ரைட். இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. நெயில் பாலிஷ் இருக்குல்ல, அத தமிழ்ல என்ன சொல்லலாம்? நெயில் பாலிஷ். என்ன கேள்வி கேக்குற? நெயில் பாலிஷ் தமிழ்ல தெரியல சார். தெரியலையா? நெயில் பாலிஷ் தானே சார். கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான்னு பதில் சொல்றியப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெயில் பாலிஷ் தான் சொல்லணும். ஆமா அவ்வளவுதான்ல. பயங்கரமா முழிக்கிறீங்களான்னு பாக்குறேன். நீங்க சொல்லுங்க நெயில் பாலிஷ் எப்படி சொல்லுங்க? நெயில் பாலிஷ் தெரியலன்னு சொல்லலாமா? பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. நெயில் பாலிஷ் தமிழ்ல வந்து தெரியல. சொல்லுங்க உங்க பேர் என்ன? சீனிவாசன் சொல்லுங்க. நெயில் பாலிஷ் என்ன சொல்லலாம் தமிழ்ல? நகைப்பூச்சி. நகைப்பூச்சி. ஏதோ கரப்பாம்பூச்சி மாதிரி சொல்றீங்களா? நகைப்பூச்சி. ஓகே கை தட்டுங்க. நகைப்பூச்சி சரியான பதில். ஓகே கை தட்டுங்க. அவ்வளவுதான், விடுங்க போவோம். ஓகே உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன ஊரு, என்ன படிக்கிறீங்க? என் பேர் முகமது முபீத். ஓகே
அந்த பி மெக்கானிக்கல் படிக்கிறேன். ஓகே. திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ரைட்டு. என் பேர் அன்சாரி. பிசிஎஸ்சி படிக்கேன். திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். பாருங்க காலேஜா நீங்களும்? இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தேன்னு குழப்பிட்டா சார். சரி நீங்க. நான் வந்து நெய்வேலியிலேருந்து வரேன். என் பேர் குமரேசன். பிசிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். ஓகே. என்ன ஊரு? நான் நெய்வேலி. நெய்வேலி. என் பேர் பழனிசாமி. ஓகே பழனிசாமி. தூத்துக்குடியில வந்திருக்கேன். பி மெக்கானிக்கல் படிக்கிறேன். ஓகே எல்லாம் ஒரே காலேஜ் படிக்கிறீங்களா? ஒரே காலேஜ் ஒரே ஆசிரியர். ஓகே. இது ஒரே குப்பம். ரைட் விடுங்க. ஒரே 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 சூப்பர். ஓகே. இப்போ யாருக்காவது லவ் பண்ற பழக்கம் இருக்கா? ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. எல்லாத்துக்கும் இருக்கு. ஓகே 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 சூப்பர் சூப்பர். ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? நீங்க இந்த பக்கம் கை காமிச்சுக்க, அவங்க இந்த பக்கம் காமிச்சு. ஓகே ரைட். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, லிப்ஸ்டிக் இருக்குல்ல, லிப்ஸ்டிக் இவர் உதட்டுல போட்ட மாதிரியே சாப்பாரு. போட்டீங்கன்னு சொல்லல, போட்ட மாதிரியே சாப்பாரு. இந்த லிப்ஸ்டிக்கை தமிழ்ல எப்படி சொல்லலாம், அதான் நம்ம கேள்வி. என்னப்பா முருகா, ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற? சரிங்க, யோசிச்சு சொல்லுங்க. படிக்கிற புள்ள தப்புன்னு தெரியாது. சாயம் அப்படி யோசிச்சு சொல்லணும். நீங்க சொல்லுங்க. அதான் அவர் சொன்னதே சொல்லாதீங்க. நீங்க பெயிண்ட் சொல்லலாம். எப்படி ஒரு கலர் பெயிண்ட் இல்ல கலர் லிப்டிக். கலர் லிப்டிக். இப்ப லிப்ஸ்டிக்னா தமிழ்ல வந்து கலர் லிப்டிக். கலர் உதட்டு சாயம். கலர் உதட்டு சாயம். உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? கலர் உதட்டு சாயம். நீங்க சொல்லுங்க. உதட்டு வண்ணம். உதட்டு வண்ணம். வண்ணம். லிப்ஸ்டிக்னா உதட்டு வண்ணம். நீங்க சாயம். உதட்டு சாயம். உதட்டு சாயம். பத்தில அன்சாரி தானே? உதட்டு சாயம். சோ 4 பேரும் 4 விதமா சொல்லிருக்காங்க. எது வேணுமோ எடுத்துக்கங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட். நல்லா 4 பேர் சேர்ந்தாப்ல ஆடுங்க பாப்போம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட். நம்மளோட நல்லா ஆறாரு. ஐட்டா இருக்காரு போல அவரு. சரி ஓகே ரைட். உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க? என் பேர் முகமது சுபேர். பி மெக்கானிக்கல் படிக்கிறேன். அறந்தாங்கிலேருந்து வந்திருக்கேன். அறந்தாங்கிலேருந்து வந்து சுந்தர மகாலிங்கம். நான் வந்து காரைக்குடியில இருந்து வரேன். சுந்தர மகாலிங்கம். காரைக்குடி பக்கத்துல திருப்பத்தூர்ல இருந்து வரேன். என்ன படிக்கிறீங்க? பி மெக்கானிக் தான். ஓகே. கபில். நான் சொந்த ஊர் வந்து தர்மபுரி. இங்க மெட்ராஸ்ல பி படிக்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓ ரைட் ரைட். நீங்க முகமது சுலைமான். திருச்சி. திருச்சி. என்ன படிக்கிறீங்க? பி ட்ரிபிள். பி ட்ரிபிள் தான். ஓகே ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்விதான். இப்போ லிப்ஸ்டிக் இருக்குல்ல, லேடிஸ்லாம் தடவாங்களே, சில பேர் ஜென்ஸ் கூட ஆர்டிஸ்ட் தடவாங்க, தெரியுமா உங்களுக்கு? வரவில்லைதான் பார்த்தோம், நிறைய பேர் தடவிட்டு வந்தாங்க. தடவிட்டு இருந்தாங்க? இல்ல உதட்டு சாயம். அடப்பா மொட்டை வரவில்லை, நிறைய பேர் தடவிங்க. சொல்லுங்க அப்படியே. இப்போ இந்த லிப்ஸ்டிக்கே தமிழ்ல எப்படி சொல்லலாம்? லிப்ஸ்டிக்கே தமிழ்ல உதட்டு சாயம். உதட்டு சாயம். சாயம். உதட்டில் பூசும் வண்ணங்கள். உதட்டில் பூசும் வண்ணங்கள். இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. உதடு தடவான். உதடு தடவான் எவன்? உதடு தடவான். ஓகே. உதட்டு சாயம். உதட்டு சாயம். ஓகே. நம்ம நண்பர்கள் 4 பேருக்கு நல்ல பரிச்சயமான அனுபவம் இருக்கு. லிப்ஸ்டிக்னா எப்படி, அது என்ன தமிழ்ங்கிறது வந்து இவர் வந்து அழகா உதட்டு தடவான் அப்படின்னு தடம் புரண்டு சொல்லியிருக்காரு. ஓகே, எல்லாருக்கும் கை தட்டுங்கப்பா. இல்ல சும்மா தட்ட சொன்னேன். எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ ஸ்டில்லுக்கு போட்டோவுக்கு போஸ் கொடுத்த மாதிரியே எல்லாம் அப்படியே நிற்குதுங்க. வாங்க ரைட்டு. வாங்க ரைட்டு. இது வந்து பெப்பர்ஸ் டிவி. ப்ரோக்ராம் பேர் என்ன? பில்டிங் ஸ்ட்ராங். ஓகே ரைட்டு. இப்போ நம்ம கிட்ட பேசாத 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். உங்க பேர் என்ன? என் பேர் காதர். காதர். என்ன பண்றீங்க? பி மெக்கானிக்கல். அப்படியே என்ன காலேஜ்? ஆலி முகமது சாலி, ஆவடி. ஆலி முகமது சாலி. ஓகே. நீங்க? அதே காலேஜ் தான். என்ன படிக்கிறீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கட்டா? மெக்கானிக்கல். ஓகே 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 ஓகே. இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ என்ன லிப்ஸ்டிக்கே தமிழ்ல எப்படி சொல்லலாம்? தான் லிப்ஸ்டிக் நீங்க போற பழக்கம் இருக்கா? இல்ல லிப்ஸ்டிக்னா தமிழ்ல என்ன? உதடு சாயம். உதடு சாயமா? உதடு சாயம். ஆமா, ஒரு சிலருக்கு உதடு சாயம். நீங்க சொல்லுங்க தமிழ்ல. உதட்டு சாயம். உதட்டு சாயம். ஓகே, சரியான பதில். நிறைய பேர் சொல்லுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே, இந்த வாரமும் சூப்பரா 6ஆம் வாரமா நம்மளுடைய நேயர்கள்லாம் கலந்துக்கிட்டு சூப்பரா பதில் சொன்னாங்க. நம்ம கேட்கற கேள்விக்கு வித்தியாசமான பதில்கள்லாம் சொன்னாங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில், அதாவது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லைத்தனசேகரன். நன்றி, வணக்கம். இப்ப சொல்லுவோம்ல. ஓகே, மீண்டும் அப்புறம் சந்திக்கலாம். இது பில்டிங் ஸ்ட்ராங். பில்டிங் ஸ்ட்ராங். பில்டிங் ஸ்ட்ராங்.